இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு அரிசி முறுக்கு. இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இந்த இட்லி அரிசியை நம்ம ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக காஞ்ச மிளகாய், உப்பு, பெருங்காயத்தூள், சீரகம், கொஞ்சமாக வெண்ணெய், அப்புறம் ஓமம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த நம்ம எடுத்து வச்ச கடலையை நம்ம நைஸாக மிக்சியில் பொடி பண்ணிக்க போகிறோம். நைஸாக அரைச்சிடுங்க. அதை குருணை இல்லாமல் நம்ம சலிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய், சீரகம், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டு 2 சுற்று சுற்றின பிறகு நம்ம அரிசியை சேர்க்குறோம். இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா நைஸாக அரைக்கணும். பார்த்திங்கன்னா மாவு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதுக்குள்ளே கருப்பு எள்ளையும் ஓமத்தையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலை பொடி, அதையும் உள்ளே சேர்த்துக்கிறோம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்ச வெண்ணெயை உருக்கி உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசையணும். நல்லா மாவை நல்லா சாஃப்டாக பிசையணும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து கூட மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு முறுக்கு பிடியில் போட்டு பிழிய போகிறோம். பாருங்கள், அந்த முறுக்கு அச்சில் நம்ம மாவை போட்டுட்டோம். இப்போ நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற அச்சை நான் யூஸ் பண்ணுறேன். நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதை நேரடியாக நம்ம ஆயிலில் பிழிஞ்சு விட்டுடலாம். இல்லை அது தெரியாதுன்னு சொல்கிறவங்க நம்ம அந்த கண்ணு தட்டத்தில் பிழிஞ்சு அப்புறம் அதை எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா உடையாமல் முறுமுறுப்பாக முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை நல்லா எண்ணெய் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேறொரு அச்சில் இந்த ரிப்பன் பக்கோடா ஷேப்பில் அதே மாவில் நம்ம செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா ஷேப்பில் நமக்கு முறுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், 2 கப் அரிசி வச்சு நம்ம ஒரு 20-30 முறுக்கு கிட்ட செஞ்சுருக்கோம். இது வீட்டிலே செய்கிறதுனால நல்ல ஆயிலு, நல்ல பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு தைரியமாக நம்ம சாப்பிட கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.